அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் பணி நிமிடம் சம்மந்தமான ஒரு மிக மிக முக்கியமான செய்தி வெளியே இருக்குது. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. 3120 ஆசிரியர்கள் விரைவில் நியமனம். அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். புதிதாக 1915 முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் 1205 பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சட்டசபையில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த ஆண்டுகளில் 3087 முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு செய்துள்ளோம். 3192 பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளதால் பணி நியமனம் தாமதமாகிறது. வழக்கை முடித்து விரைவில் அவர்களை பணியில் அமர்த்த உள்ளோம். கடந்த 11 ஆண்டுகளுக்கு பின் 2868 இடைநிலை ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு நடந்து வருகிறது. இந்த ஆண்டு 1915 முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் 1205 பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு செய்ய முடிவு செய்துள்ளோம். கடந்த மார்ச் 1 முதல் நேற்று வரை 1,56,290 பேர் அரசு பள்ளிகளில் சேர்ந்துள்ளன. பகுதி நேர ஆசிரியர்களை முழுநேர ஆசிரியர்களாக மாற்றும் கோரிக்கை தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் நல்ல முடிவை எடுப்பார். நீட் தேர்விலிருந்து விலக்க வேண்டும் என்பது திமுக அரசின் கொள்கை. நீட் தேர்வை ரத்து செய்யும் சட்ட போராட்டத்தில் வெல்வோம். அதுவரை நீட் தேர்வில் வெற்றி பெற அரசு பள்ளி மாணவர்களுக்கான பயிற்சிகள் தொடரும். தமிழக அரசு பள்ளி ஆசிரியர்கள் தயாரித்த நீட் தேர்வு மாதிரி வினாத்தாளிலிருந்து கடந்த ஆண்டு 400 மதிப்பெண்களுக்கு கேள்விகள் வந்திருந்தன. அரசு பள்ளிகளின் திறமைக்கு இது சான்று. மாணவர்கள் சார்ந்த திட்டங்களில் நாங்கள் அரசியலை பார்க்கவில்லை. பள்ளிக்கல்வித்துறையில் திமுக அரசு 67 திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நன்றி.